நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயः சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. இந்த ஸ்லோகத்தால் வால்மீகி ராமாயணம் எப்போதும் புகழ்பெற்று விளங்கும் என்று தெரிய வருகிறது. வால்மீகியினுடைய புகழும் ராமாயணத்தினுடைய புகழும் திக்கெட்டும் பரவி நீடூழி வாழ்கிறது. எதனால்? அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்குமே ராமாயணத்தில் உண்டு. ராஜநீதி, மோட்சத்தை அடைய வேண்டிய முறை, சத்தியம் பேசுதல், ஒரே மனைவியோடைய உயிராக அன்போடு வாழ்தல், பதிவிரதையின் தர்மம், ஒரு உயர்ந்த மனைவியை பெற்ற கணவனுடைய கடமை, தொண்டனுடைய கடமை, தம்பிகளும் அண்ணன்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி பல கருத்துகள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானவை அனைத்துமே ராமாயணத்தில் உண்டு. பக்தி, ஞானம், கர்மயோகம், சரணாகதி, அஹிம்சை முதலான அனைத்தையும் வெகு நேர்த்தியாக விளக்கியுள்ளார் வால்மீகி. இதோடு இல்லாமல் இயற்கை எழில், இலக்கியச் சுவை, பூகோளம், ஆங்காங்கு ராமன் சென்ற பாதை, பல இனங்கள், அதாவது வேடர்கள், குரங்குகள், ஏன் கழுகு, கரடிகள், அணில்கள் என்று மனிதன், பசு, பறவை என்கிற வேறுபாடு இல்லாமல் வசிஷ்டர் தொடக்கமாக ஒரு புறா ஈராக, விஸ்வாமித்திரர் தொடங்கி ஒன்றுமில்லாத ஒரு அணில் ஈராக அனைவரும் பக்தி செய்யலாம் என்கிற உயர்ந்த கருத்தையே ராமாயணம் வெளியிடுகிறது. மேலும் படிப்பவர்கள் சுவையோடு படிக்க வேணும். அதிலே ஏதோ வெறும் வேதாந்தம் மட்டும் பேசப்பட்டுள்ளது, கவைக்கு உதவாது என்கிற எண்ணமே இல்லாமல் படிக்க வேணும் என்பதற்காக நவரசங்களையும் வால்மீகி தன் ராமாயணத்தில் வைத்துள்ளார். ஓரோரிடத்தில் ஓரொரு ரசம், பயானக ரசம், பீபத்ச ரசம், ரௌத்ர ரசம், ஆச்சரிய ரசம் என்று பல, வியப்பு, களிப்பு, பயம், கோபம், வெறுப்பு, சிரிப்பு என்று நவரசங்கள் உண்டல்லவா? அதிலே ஹாஸ்ய ரசத்தை வைத்ததுதான் இப்போது நாம் பார்க்க போகும் கட்டம். சூர்பனகை வருகிறாள். ராவணனுக்கும் விபீஷணனுக்கும் கும்பகர்ணனுக்கும் உடன் பிறந்தாள். அவள் ராமனிடத்தில் காதல் கொள்கிறாள். தன்னை உயர்ந்த வடிவமாக மாற்றிக்கொண்டு, அவ பயங்கர வடிவம் கொண்டவள், தன்னையே அதிரூப சுந்தரியாய் மாற்றிக்கொண்டு ராமனை கைப்பிடிக்க ஆசைப்படுகிறாள். இந்த சமயத்தில் அவர்களுக்குள் நடந்த உரையாடல், அதில் தான் எத்தனை வேடிக்கை, எத்தனை சிரிப்பு, களிப்பு. வால்மீகி பகவான் ஹாஸ்யரசத்தை வைத்த சூர்பனகையின் கதை, அதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இப்போது சூர்பனகை ராமனை கொண்டாடி பேசப் போகிறாள். அழகுக்கு தோற்றாள். அடுத்தது தாரை. வாலியை ராமன் முடித்த பிற்பாடு ராமனுடைய வீரத்துக்கு தோற்று அவனை கொண்டாடப் போகிறாள். இது தாரை, கைம்பெண் இரண்டாவது கொண்டாடியது. மூணாவது மந்தோதரி. ராவணனே முடிந்து போனான், அப்ப ராமனின் மகாத்மியம், இவனே ஸ்ரீ வைகுண்டநாதன் அப்படிங்கிறத உணர்ந்து மந்தோதரி கொண்டாட போகிறாள். ஆக மூன்று பெண்கள். இப்போது சூர்பனகை கல்யாணமாகாத பெண். அடுத்து தாரை, அப்போதே கணவனை இழந்து நின்ற தாரை, கைம்பெண். மறுபடியும் மந்தோதரி, ராவணை இழந்த மந்தோதரி. மூவருமே விரோதிகள், பகைவர்கள். ஆனா அவர்களும் ராமனை கொண்டாடுகிறார்கள். அதனாலதான் சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி என்று சொல்லுவார்கள்.
நம்முடைய நண்பர்கள் கொண்டாடுவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் பகைவர்களும் கொண்டாடும்படி ஒருத்தர் வாழ்ந்தால் அதுதானே போற்றத்தக்கது. சூர்பனகை வருவதற்கு முன்னால் ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கொண்டு வெள்ளை அதம்பாரில் பெருமானை சேவித்து விட்டு ஹாஸ்யரசத்தை தொடர்வோம். இங்கு லக்ஷ்மி நாராயண பெருமாள் மூலமூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். அபய ஹஸ்தத்தோடே வலது திருக்கை நமக்கு அபயம் நல்கி இடது திருமடியில் லக்ஷ்மி தேவியை எழுந்துருள பண்ணிக்கொண்டு ஆச்சரியமான உருவத்தில் சேவை சாதிக்கிறார். இவ்வெம்பெருமானுடைய உற்சவர் இல்லை, அதே சமயத்தில் ராமருக்கு மூலவர் இல்லை. அப்ப லக்ஷ்மி நாராயணன் தான் மூலவர், கோதண்டராமர் தான் உற்சவர். இதோ கோதண்டராமரை தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஆச்சரியமான திருக்கோலம். அற்புதமான வஸ்திரத்தை சமர்ப்பித்துக் கொண்டு ஓர் கையில் கோதண்டம், மற்றொரு கையில் அம்பை பிடித்திருக்கும் பாங்கு, நடுவே இராமன், ஓர் புறத்தில் சீதை, மற்றொரு புறத்தில் இலக்குவன். எப்போதும் வணக்கத்தோடு வினயத்தோடு எழுந்தருளியிருக்கும் ஆஞ்சநேய சுவாமி. இவர்களுடைய திருவுருவத்தை சேவித்துக் கொண்டே கூடவே கல்யாண திருக்கோலத்திலும் அவர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். கோதண்டராமன் தற்போது கல்யாணராமனாக உள்ளார். திருக்கோலம் பெருமானுக்கு மேலும் அழகு கூட்டும். அவருக்காரும் அழகு கூட்ட தேவையில்லை. ஆனா பக்தர்களுடைய விருப்பத்துக்காகத்தான் விதவிதமான அலங்காரம். ஒரு உற்சவம் கண்டருளினால் கருடன் பேரிலோ ஹனுமான் பேரிலோ பெருமான் எழுந்தருளினார், அதற்குரிய திருக்கை திருக்கால் ஆகியவற்றை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார். வெண்ணைத்தாழி திருக்கோலம், கோவர்தன கிரிதாரி திருக்கோலம், பட்டாபிஷேக ராமர் திருக்கோலம் என்றெல்லாம் கோலம் சமர்ப்பித்துக் கொண்டால் அததற்கு திருவாபரணங்கள், வஸ்திரங்கள். இப்படி பெருமானையே கோலப்பிரான்னு சொல்லலாம், அலங்கார பிரியன்னு சொல்லுவார்கள். அதே போலத்தான் இங்கிருக்கும் கோதண்டராமரும் ஆச்சரியமா அலங்கரித்து கொண்டு நமக்கு தரிசனம் கொடுத்தார். வெள்ளை அதம்பார் கோதண்டராமர் கோயில் குடவாசலிலிருந்து பூந்தோட்டம் போகும் மார்க்கத்தில், குடவாசலிலிருந்து 20 கிலோமீட்டர், பூந்தோட்டத்திலிருந்து 8 கிலோமீட்டர் இருக்கும் ஊர். ஏகாந்தமான ஊர். இங்கிருக்கும் சுத்தம் எவ்வளவு தூய்மையாக இருக்கும்ங்கிறதை வந்து பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது சூர்பனகை வர காத்திருக்கிறாள். அவள் என்ன பேசுகிறாள்னு பார்ப்போம். ஆரண்ய காண்டத்தில் 17வது சர்க்கம். கிருதாபிஷேகோ ராமஸ்து சீதா சௌமித்திரேவச்ச தஸ்மாத் கோதாவரி ரீதாத் ததோ ஜக்முஸ்வமாசிரமம் ஆசிரமம் ததுபாகம்ய ராகவ சஹலக்ஷ்மணः கிருத்வா பௌர்வாண்டிகம் கர்ம பர்ணசாலாம் உபாகமது. ஓர் நாள் விடியலில் கோதாவரியில் போய் நீராடி நித்தியம் செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் முடித்துவிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் திரும்ப வருகிறார்கள். பர்ணசாலையில் எழுந்துருளி இருக்கிறார்கள். தம் தேசம் ராட்சசி காச்சித்து ஆஜகாம எதிர்ச்சையா, எதேச்சையா, நம்மளே பேச்சுவாக்கில் சொல்லுவோம், எதேச்சையா வந்திருந்தார்கள். எதிர்ச்சான்னு சொன்னால் கடவுளுடைய இச்சையால் வந்தார்கள். பெருமானுடைய திட்டப்படி அவள் வந்து சேர்ந்தாள். யாரோ ராட்சசி, இன்னாரென யார் தெரியாது, பெருத்த உடம்பு, மூதாட்டி, மிகவும் வயதானவள். அந்த வயதானவள் தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாமல் ராமனுடைய பேரழகை கொண்டு மயக்கமுற்றாள். சாது சூர்பணகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசா பகினி ராமமாசாத்திய ததர்ஷத் திரிதசோபமம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவ வியஞ்சனான்விதம் ராமம் இந்தீவரஸ்யாமம் கந்தர்ப்ப சதிருஷ பிரபம். சூரியனை போன்ற ஒளி, மன்மதனை போன்ற அழகு, மேகத்தை போன்ற வர்ணம், ஆச்சரியமான தாமரை கண்கள், மென்மையான திருமேனி, சத்துவகுணமே படைத்த கட்டாட்சம், அரசன் சக்கரவர்த்திக்குண்டான அடையாளங்கள் பொருந்தி இருக்கும் திருவடிகளும் திருக்கைகளும், பபூவ இந்திரோபமம் திருஷ்டுவா, ஒண்ணுமில்லாத ஒரு இந்திரன். அவனை ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூட சொல்ல முடியாது. அவ்வளவு பேரழகோடு இருந்த ராமனை கண்டாள். ராட்சசி காமமோகிதா, உடனே காமத்துக்கு வசப்பட்டாள். அவனிடத்தில் மையல் கொண்டாள். சுமுகம் துருமுகி ராமம் விருத்தமத்தியம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்த்தஜா பிரியரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வரா தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் வாமபாஷினி நியாயவிருத்தம் சுதுர்விருத்தா பிரியம் அப்பிரிய தர்சனா ஷரீரச சமாவிட்டா ராட்சசி ராமபப்ரவீத். இருவரும் நிற்கிறார்கள். வால்மீகி கண்முன்னே நடந்ததெல்லாம் தோற்றுகிறது. கீழே கூறியிருக்கிறேன். ஹசிதம் பாஷிதஞ்சைவ
கதிர்யா எச்ச சேஷ்டிதம் தற்சர்வம் தர்மவீரியேன யதாவது சம்பிரபஷ்யதி. சிரித்ததோ, உட்கார்ந்ததோ, பேசியதோ, அழுததோ, நீராடியதோ அனைத்தும் மனக்கண் முன்னால் வால்மீகிக்கு தெரிகிறது. அது போலத்தான் இப்ப ராமன் முன்னே சூர்பனக வந்து நிற்கிறாள், அதுவும் தெரிகிறது. இருவரையும் பார்த்தார். வால்மீகிக்கு சிரிப்பு தான் வந்தது. நல்ல அழகு. இவளா இவனை போய் ஆசைப்படுவது? அவன் எப்படி இருக்கிறான், இவள் எப்படி இருக்கிறாள்? ஒரு ஒப்புமை, கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையோ, அதை போல ஒரு ஒப்புமை, ஒரு ரிசர்ச் ஸ்டடின்னே சொல்லலாம். ஆனா கேட்டாலே சிரிப்புத்தான் வரும். சுமுகம் துர்முகி ராமம், பார்ப்பதற்கே அழகிய முகம் ராமனுக்கு, பார்த்தாலே பயந்து ஓட வைக்கும் முகம் அவளுக்கு. விருத்த மத்தியம் மகோதரி, இடுப்பு எங்க இருக்குன்னே ராமனுக்கு தெரியாது. அவளை உயர்ந்த சாமுத்திரிகா லட்சணம். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்முடைய கை விரலை இப்படி வைத்தால் இதற்குள் எவ்வளவு இடைவெளியோ இடுப்பு அதற்குள் பொருந்த வேண்டுமா, இதுதான் சொல்லப்பட்டுள்ளது. அந்த நாள்லயும் சரி இந்த நாள்லயும் சரி ஒழுங்கான உடற்பயிற்சி ஆசனங்களை செய்தால் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இடுப்பு சிறுத்து இருக்கும். ராமனுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனால் சூர்பனகையின் உடலில் இருப்பதே இடுப்பு தான். விருத்த மத்தியம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி. ராமனுடைய திருக்கண்களோ நீண்டு பறந்து மலர்ந்து கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தன என்று திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார். தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி என்று சாந்தோக்கிய உபனிஷத்தே கூறுகிறது. ஆனால் இவளுடைய பார்வையோ சிறு கண், பெருங்கண் இருந்தால்தான் விஷாலாட்சின்னு சொல்லுவார்கள். கண்கள் சிறுத்து போய் பார்வை சரியாக இல்லை, அதனாலதான் விரூபாட்சி. சுகேஷம் தாமிரமூர்த்தஜா, ராமனுடைய திருக்குழல் கற்றை கருகருவென்னு இன்னைக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். நீண்டிருக்கும், திரண்டிருக்கும், செறிந்திருக்கும், வளைவளைவாக சுருள் சுருளாக இருக்கும், நெய் பூசினா போல இருக்கும். கடையில் எதுவும் பிளந்திருக்காது. ஒரு நீளமான குழல், குழல் கடைசியில் பிளந்திருந்தால் வியாதின்னு அர்த்தம். குழல் பிளரக்கூடாது. அப்படி இல்லாத ஆச்சரியமான குழல் கற்ற ராமனுக்கு. ஆனா இவளுக்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பார்த்தாலே பயப்பட வைக்கக்கூடிய குழல். பிரியரூபம் விரூபா, ராமனுடைய திருமேனி முழுவதும் சமமான அங்கங்கள். அதான் சாமுத்திரிகா லட்சணத்தின்படி தோள்களின் அளவு, திருமார்பின் அளவு, இடையின் அளவு, அது எதுவும் அப்படி அவளுக்கு இல்லை. சுஸ்வரம் பைரவஸ்வனா, இவர் ராமன் பேசினாலே அப்படியே யாழ் மீட்டுகிறா போல இருக்கும். ஏன், இடி எடுத்து மேக கர்ஜனத்தை போல இருக்கும், குயில் கூவுகிறா போல இருக்கும். பிரியமா பேசுவார். ஆனா அவள் பேசினால் பைரவஸ்வரா, ஒரு தகரத்துல ஆணியை வச்சு கிழிச்சா எப்படி இருக்கும், உடம்பு கூசுமே, அதை போல் பேசுகிறாள். தருணம் தாருணா விருத்தா, ராமனோ இளைஞன், ஒரு துளி வயசாகவில்லை. யுவதிஷ்ட குமாரிணின்னு சீதை, யுவா குமாரஹான்னு ராமன். ஆனா அவளோ மிகவும் வயதாகிவிட்டது. எதுவுமே இளமையாக இருந்தா பார்க்க நன்னா இருக்கும், வயதாகிவிட்டா இருக்கிறபடிதான் இருக்கும். தட்சிணம் வாமபாஷினி, இவன் நேர்மையாக பேசுகிறான். அவளுக்கு குதர்க்கத்தை தவிர, நேர்மையில்லாத கபடத்தன்மையை தவிர இன்னொன்னு தெரியாது. நியாயவிருத்தம் சுதிர்விருத்தா, இவனுடைய மார்க்கம் நேரானது, அவருடைய மார்க்கம் தவறானது. பிரியம் அப்பிரிய தரிசனா, அவள் பார்வையே நன்னால. ராமன் எப்போதும் பிரியமாக கட்டாட்சிக்கிறான். இப்படி ரெண்டு பேரையும் பார்த்து இது கொஞ்சம் கூட பொருந்தாதே. நம்ம ஜாதகத்தை எடுத்துன்னு பொண்ணு பிள்ளை பாக்குறதுக்காக போறோம், பொருத்தம் பார்ப்போம் இல்லையோ. உயரம் சரியா இருக்கா, வயசு சரியா இருக்கா, நட்சத்திர பொருத்தம் இருக்கா, படிப்பு பொருத்தம் இருக்கா, முதல்ல குணம் பொருந்துமா, ரெண்டு பேருக்கு சரியா இருக்கான்னு பாக்குறோம் இல்லையோ. இவள் இவனை காதலிக்கிறாளே, ஏதான ஒரு பொருத்தம் இருக்குமானால் வால்மீகி கண்ணு எதுவுமே படலே, சிரிக்கதான் தோன்றித்து. கடைசியில் அவள் பேசத் தொடங்குகிறாள். ஆகஸ்தந்தேசம் ஆகதஸ்தமிமம் தேசம் கதம் ராட்சச சேவிதம் கிம் ஆகமன கிருத்தியந்தே தத்துவம் ஆக்கியாத்து மருகசி. ராமா, எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாய், நீ யார்? நாம இப்போ ஒருத்தரை பார்த்து ஆர்னு கேட்ட உடனே தெரியாதவர்கள் தெரியாத இடத்தில் பார்த்தால் நாம சட்டுன்னு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நீங்க யார்? இதான் அடுத்த கேள்வி. ஆறானு போன் பண்ணிவிட்டா கூட கையில தொலைபேசி வச்சு நீங்க யாருன்னு கேட்பா. பண்ணது நீங்கள், முதலில் நீங்கள் ஆர் என்று சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா நம்மளை பத்தி இன்னார்னு சொல்லாத சுத்தி சுத்தி விளையாடுவோமா? ஆனா சூர்பனக கேட்டதுக்கு நடுக்காட்டில் ராமன் பதிலே கூறி இருக்க வேண்டாம். ஆரோருத்தி வந்தாள் கேட்டாளேன்னா ராமன் வெறும் இருந்தார்? பதில் சொல்றார். ஆசீத் தசரதோ நாம ராஜா திரிதச விக்ரமஹ தஸ்யாஹம் அக்ரஜ புத்திரஹ ராமோ நாம ஜனைஸ்ருதா. தசரதனம் என்று சக்கரவர்த்தி இருந்தார். 60,000 ஆண்டு புத்திர பேர் இல்லை. கடைசியாக 4 பிறந்தோம். நான் மூத்தவன் ராமன், இவன் இளையவன் இலக்குவன், இவள் தான் சீதை என் மனைவி. இவள் தன் சீதையை விட்டு விட்டு தன்னுடைய ஊர்மலையை விட்டு வந்திருக்கிறான்.
என்று தங்கள் கதை முழுக்க சொல்லி கை அனுப்பி வைத்தபடியால் வந்திருக்கிறோம். இங்க 2 வருஷம், அங்க 1 வருஷம், அங்க 6 மாசம், இங்க 3 மாசம், கடைசி வருஷம்தான் மிச்சம். முடிந்த உடனே நாட்டுக்கு போய் பரதனோடே சேர்வோம். பெண்ணே நீ யார் என்று மெதுவே கேட்கிறான் ராமன். இதுதான் அவனுடைய நேர்மை. ராமனை நேர்மையோட வெள்ளை அதம்பாரில் தரிசித்துக் கொண்டு புறப்படுவோம்.